வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சில்க் சாரிக்கு மாடல் கழுத்து வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து க்ரீன் கலரில் சாரீ, ரோஸ் கலர் வந்து முந்தி கலரில் தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து நம்ம சாரீ கலரை அட்டாச் பண்ணி மாடல் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஜாஸ்மினில் நான் ஒரு 30 பாயிண்ட் இருக்கிற மாதிரி, இப்போ என்கிட்ட வந்து 70 பாயிண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு. அதனால் அந்த பீஸே கரெக்டாக இருந்து எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 30 பாயிண்ட் எடுத்தாலே போதும் இந்த மாடலுக்கு. இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து மாடல் போடலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வந்து கண்டிப்பாக வந்து மாடல் அப்படின்னாலே கேன்வாஸ் வச்சு தைச்சா தான் வந்து கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும், நல்லா திக்காக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வந்து அகலமும் உயரம் வந்து ஒரு 12.5 இன்ச்சு வரைக்கும் எடுத்திருக்கேன். இதுக்கு இவங்களுக்கு வந்து நம்ம நார்மல் கழுத்து வந்து 2.25 இன்ச்சு, அந்த 2.25 வந்து நான் அகலத்தை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்களுக்கு உயரம் வந்து நமக்கு 8லேருந்து 8.5 வரும். 8 இன்ச்சு வந்து நார்மல் அளவு. ஒரு மாடல் ப்ளவுஸுன்றனால நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூட்டிக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து 8 இன்ச்சுக்கு தான் பாக்ஸ் போடுறேன். ஏன்னா மாடலை வந்து அடுத்து வரையும் போது நம்ம கூட்டிக்கலாம். இப்போ இங்கேருந்து வந்து கரெக்டாக 2.25க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, ஒரு நம்ம நார்மல் கழுத்துக்கு எப்படி சாதா ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுவோமோ அது மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து அகலிக்காமல், மேலே வந்து 2.25 இன்ச்சு அப்படியே தான் இருக்கணும். கீழே மட்டும் வர வர ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் எப்படி கோடு போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து புள்ளி வச்சுட்டு நான் எப்படி வளைவு வரைகிறேன்னு பாருங்கள். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நேராக வரைஞ்சிக்கோங்க. இடையில இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி வளைவு வரைஞ்சிட்டு, கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு இறக்கி நம்ம இப்போ ரவுண்டு போட்டேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து சேஃபாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 2.25 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதை வந்து சும்மா லைட்டாக வந்து நான் டச் பண்ணுறேன். நமக்கு வந்து வளைவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி வந்து நம்ம டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக இருக்குது, அதனால் வந்து திருப்பி நான் கரெக்டாக நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம மாடல் ப்ளவுஸு எப்படி தைக்கிறது, நெக்கெல்லாம் எப்படி தைக்கிறதுன்னு நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்கணுன்னா நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். அதனால் வந்து மறக்காமல் வந்து ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த மேலே கொடுக்க போகிறோம் பார்த்திங்களா, அந்த பீஸை வந்து நல்லா வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலம் வந்து அகலிக்காமல் இருக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு பின்னை குத்திக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் பின்னு குத்திக்கோங்க. அடுத்து வந்து கீழேயும் அதே மாதிரி நடுவு சென்ட்ரு பார்த்து கரெக்டாக வந்து ஒரு பின்னு குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நழுவாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ கண்டிப்பாக வந்து நம்ம கழுத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிடுவோம். ஏன்னா சைடில் வந்து நம்ம மடக்கி தைக்க போகிறோம். அப்போ வந்து நீங்கள் அந்த கழுத்தை அடிச்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு மடக்கி வந்து சைடில் தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நழுவிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு கரெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் கழுத்தை வந்து ஃபஸ்ட்டு முதல்ல முனியில் வந்து நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி வந்து முனியில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் துணி விட்டுருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து துணியை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு கொதவு மாதிரி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து கேன்வாஸை வந்து தொட்டுறக்கூடாது. அதாவது வந்து கேன்வாஸை தொட்டலாம் உள்ளுக்க போயிடக்கூடாது. இல்லைன்னா வந்து துணி பிசுறடிக்கிற மாதிரி தெரியும். அதனால் கரெக்டாக கேன்வாஸ்க்கு முன்னாடியே ஒரு நூல் இலையில் நீங்கள் வந்து கட் பண்ணுறதை நிப்பாட்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கேன்வாஸ் மடங்காமல் மெதுவாக நல்லா மடக்கிட்டு, அதே மாதிரி அந்த கேன்வாஸ் முனியிலேயே தையல் வர்ற மாதிரி தையலை போடுங்க. இப்போ இந்த கட் பண்ணுறது இதுக்கு தான் பார்த்திங்கன்னா விரிஞ்சு கொடுக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் கட் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரி சேஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து இந்த கொதவு வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இப்போ இந்த வளைவு பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி வந்து ஒன்றோட ஒன்று சேரும் உள்ளுக்க. இந்த மாதிரி வந்து கரெக்டாக அதை மாதிரி இந்த முனியில் வர்றது பார்த்திங்களா, அந்த ஷார்ப்னஸை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் மாடல் வந்து நீட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட வீடியோவுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். நிறைய வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, அளவு எடுக்கிறது, ப்ளவுஸோட அளவு எப்படி எடுத்து நம்ம தைக்கிறது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ
இப்போ பாருங்கள் நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாலை வந்து எதுக்காக தைக்கிறேன்னா, இதில் ஒரு மாடல் போட போகிறோம். அதுக்கு தான். இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து 1 இன்ச்சுக்கு வந்து பாலம் எடுத்திருக்கேன். நேர் பீஸ் தான். இதை வந்து எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து நம்ம நண்டுக்கால் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நண்டுக்காலில் ஒரு அளவு மட்டும் அந்த சைடில் இருக்க ஒரு 2 இது வருது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு அளவு மட்டும் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த நண்டுக்கால் அளவு வச்சுக்கிட்டே நீங்கள் தைச்சிக்கோங்க. ஒரு நண்டுக்கால் அளவு தைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஊசியை குத்தி எடுத்து பின்னாடி கூடி எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி திருப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சின்ன தையலாக இருந்தாலும், அதாவது சின்ன பீஸாக நம்ம மடித்து தைச்சிருந்தாலும் கரெக்டாக வந்து நம்ம ஊசியை வச்சு எடுத்துடலாம், திருப்பிடலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 30 பீஸ் வரைக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு பீஸோட அளவு வந்து 1.25 இன்ச்சு. 1.25 இன்ச்சுக்கு ஒரு 30 பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 30, 32 வரைக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து நம்ம ஒரு பீஸ் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த எடுக்கிற அளவு பீஸை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த அளவு பீஸவே கையில் வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணுறத கீழே போடுங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 30 பீஸ் 32 பீஸ் இருக்கும். இப்போ இதை வந்து நான் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வைக்கும்போது வந்து ஈஸியாக வந்து ஒரே அளவாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து எப்பயும் போல் நம்ம பேக் சைடு அடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கீழே வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு துணியை விட்டுட்டு, ஏன்னா மடித்து தைக்கிறதுக்காக 1.25 இன்ச்சு துணியை விட்டுட்டு அடிக்கிறேன். இது வந்து லேசான துணின்றனால நம்ம இப்படி தான் அடிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கனமான துணி அப்படின்னா அடித்து திருப்பிடலாம். இதை வந்து சுற்றி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அது மாதிரி நம்ம வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீழே வந்து மடித்து முனி அடியாக ஒன்று போட்டு எடுத்துக்கிடுவோம். அடுத்து வந்து அதையும் பாதியாக மடித்து ஒரு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் கீழே வந்து மடிப்பை மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாடல் வந்து எனக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக நல்லா நீட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு இந்த மாடல். இப்போ பாருங்கள், ஷோல்டரை வந்து நம்ம 2ஆக மடிச்சுட்டு, இப்போ முதலையே வந்து இப்போ நம்ம மாடல் ப்ளவுஸ் போட போகிறோம் இல்லையா, மாடல் போட்டதுக்கப்புறம் மடித்து தைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அளவு பார்க்குறது. அதுக்காக வந்து முன்னாடியே நீங்கள் வந்து அளவு வந்து குறித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பகுதியில் மட்டும் குறிச்சிட்டு 2ஆக மடிச்சுட்டு லேசாக நீவி விட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து அளவு மெஷர் கிடச்சிரும். இப்போ நான் அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். கோடு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மாடல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தைச்சிக்கலாம். முதலே தைக்கக்கூடாது, தைச்சிட்டோம்னா நம்ம வச்சு தைக்கிறது சிரமப்படணும். இப்போ அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடு திருப்பிட்டு இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கழுத்துக்கு, அதையும் வந்து நீங்கள் சென்டருக்கு உதவு பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம வச்சு தைக்கிற பீஸ்லேயும் சென்டரை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து மேலே சென்டர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி சென்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம குண்டு பின் குத்தாமல் நடுவில் வந்து அந்த சென்டர் பார்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த சென்டர்லேயே வந்து நேராக அந்த கழுத்தில் கீழே வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற முன்னாடியே நிப்பாட்டிக்கோங்க. இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுக்கு தான். இல்லைன்னா குண்டு பின் குத்தணும். குண்டு பின்னை விட இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதனால தான் இந்த மெத்தடையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி இதே மாதிரி தான் முனியில் வந்து நீங்கள் கேன்வாஸை தைங்க. 1/4 இன்ச்செல்லாம் விட்டு தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னாடி திருப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு ஒந்துன்னு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் முனியில் தைச்சா தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான். இப்போ முனியில் வந்து தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாந்தளவு துணி இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் தள்ளி துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொதவு எப்பயும் போல் கொதவு போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஷார்ப்னஸ் வர்ற இடத்துல நல்லா கொதவு போட்டுக்கோங்க கரெக்டாக. அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன மாடல் போட்டிருக்கோமோ அது கரெக்டாக கிடைக்கும். இப்போ அதே மாதிரி திருப்பிட்டு முனியில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து உள்ளுக்க வந்து அந்த வெளியில் வந்து நம்ம லைனிங் தெரியாத அளவுக்கு நீவி விட்டுக்கிட்டே அடிச்சுக்கோங்க. ஏன்னா கேன்வாஸ்ன்றனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ அடித்து எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லேஸ் வச்சு நம்ம 1.25 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பீஸை 2ஆக மடிச்சுட்டு
கரெக்டாக அந்த முனி வருது பார்த்திங்களா, அந்த முனி வர்ற இடத்துல, அதாவது நம்ம ஏற்கனவே அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பச்சை கலர் பீஸில், அந்த இடத்துல வந்து வைக்கணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிக்காமல் வச்சு பார்த்தேன், கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் திருப்பி வந்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வச்சு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கு தான் நான் முதல்ல வந்து அடிக்காமையே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் சரி வரல. அதனால் வந்து அடித்ததுக்கப்புறம் வைக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ அந்த 1.25 இன்ச்சுக்கு எடுத்து கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை 2ஆக மடித்து கரெக்டாக நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மார்க்கை வந்து சென்டர் பாயிண்ட் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம லேஸ் வந்து நம்ம ஏற்கனவே பச்சை கலர் பீஸில் தச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம தையல் வர்ற மாதிரி கரெக்டாக வந்து முனியில் வச்சு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் மாடல் வந்து மாறாமல் இருக்கும். நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். அது மாதிரி நம்ம உள்ளுக்க வைக்கிறதும் நம்ம கரெக்டாக அந்த பாந்தளவு தையல் பிடிச்சோம்னா பாந்தளவு பிடிச்சா தான் நம்ம வைக்கிற அந்த 1.25 இன்ச்சுக்கு வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மெஷர் வந்து எல்லாத்துலேயுமே ஒரே அளவாக இருக்கும், ஈக்குவலாக. அதனால் தைக்கும்போதும் நீங்கள் உள்ளுக்க ரொம்ப பிடிச்சி தைச்சிடாமல் கரெக்டாக பாந்தளவு தையலை மெயின்டைன் பண்ணியே தைங்க. இப்போ அதுக்கு லேஸ் வந்து பெரிய லேஸ் வச்சா நல்லா இருக்காது அப்படின்றதுனால நான் வந்து பொடி லேஸாக வச்சுருக்கேன். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா தச்சு முடிச்சதுக்கப்புறம் நீட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் இதில் வந்து டெக்கரேஷன் நிறையா பண்ணலாம், இன்னும் இதுக்கு மேலே மாடல் போடணுன்னாலும் போடலாம். ஆனால் வந்து கஸ்டமர் எனக்கு இந்த மாடலை காமிச்சோன்னே எனக்கு இப்படி இது மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால தான் சரி இந்த அளவுக்கு மட்டும் நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா வந்து இன்னும் லேஸ் வைக்கிறது எல்லாமே வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம லூப் மாதிரி வருது வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து நம்ம போ கயிறு இருக்குது பார்த்திங்களா, அந்த கயிறை வந்து நம்ம ஒரு குண்டு பின் இது சேஃப்டி பின்னில் குத்தி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உள்ளுக்க விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் அது மாதிரி நம்மளோட வீடியோ வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ வந்து நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அது மாதிரி வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்ஸும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கு தான் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு பூ மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2.25க்கு 2.25 இருக்கிற மாதிரி நான் சதுரமாக கட் பண்ணிட்டேன். அதை எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். 2ஆக மடிச்சுட்டு அதையும் 2ஆக மடிச்சுட்டு ஒரு பாந்தளவு இருக்கிற மாதிரி ஊசியில் நூலை கோர்த்துட்டு எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி முதல்ல ஒரு தையலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே கீழே இப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூ சேஃப் உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி வந்து ஒரு 6 பீஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதுமாதிரி முனியை வந்து இதில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை ஒரு கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு 6 பீஸ் செஞ்சுட்டு நான் வந்து அந்த பிசுறு பூரா நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து க்ரீனையும் ரோஸையும் கலந்து ஒரு பூ அந்த வைக்க போகிறதுக்கு அந்த செய்கிறேன். அந்த பூ வந்து ஒரு இதழ் வந்து ரோஸு, ஒரு இதழ் வந்து பச்சை, இந்த மாதிரி வந்து வரிசையாக கோர்த்துக்கோங்க. கோர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் வருது பார்த்திங்களா, அந்த இதை வந்து நல்லா இறுக்கி நல்லா நூலை வந்து தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். அதை இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த கடைசியில் வர்ற அந்த 2 பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 பீஸையும் ஒன்று சேருங்க. ஒன்று சேர்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ பாருங்கள் நான் கொடுத்து அந்த 2 பீஸையும் ஒன்று சேர்த்தோன்னே உங்களுக்கு நல்லா இறுக்கமாக ரவுண்டாக வந்து பூ கிடச்சிருச்சு. இதை இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா 2 தையல் போட்டு நல்லா திக்காக கொண்டு வந்துட்டு அந்த பூ ஷேப் கிடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம அப்படியே வந்து ப்ளவுஸில் வச்சு தைக்க போகிறோம். அதை எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து கீழ்ப்பக்கமாக கீழே வந்து வைக்கிறேன். அதை நம்ம மாடல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த வளைவுக்கு கீழே சென்ட்ரு பார்த்து நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கீழேயும் மேலேயும் அதாவது ஒவ்வொரு இதழையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்து படிஞ்சு நிற்கும். அதுக்கு தான் ஒவ்வொரு இதழுக்கும் ஒரு தையலை போட்டு எல்லா இதழையுமே வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ வந்து எல்லா இதழையுமே வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பிசுறு தெரியும் பார்த்திங்களா, லைட்டாக வந்து பிசுறு தெரியும். அதுக்கு நம்ம வந்து ஒரு பட்டன் பட்டன் இருந்தாலும் சரி, கல் ஒட்டுனாலும் சரி, இல்லை அப்படின்னா நம்ம இப்போ என்கிட்ட வந்து ஒரு நம்ம பையங்க சட்டைக்கு வைக்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த பட்டன் என்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு சதுரமாக பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அதாவது மேலே வந்து சுருக்கம் தெரியாமல் இருக்கிற மாதிரி நல்லா பிடிச்சி நல்லா திருக்கிக்கோங்க.
திருக்கினதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க, நூல் வந்து ஒரு 2 நூலாக எடுத்துக்கோங்க. ரெட்டை நூலாக எடுத்துக்கிட்டு நல்லா வந்து ஒரு 4, 5 சுற்றிக்கோங்க. நல்லா இறுக்கமாக சுற்றிட்டு பூ கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பூ கட்டுங்க. ஒரு 2, 3 பூ மாதிரி பூ கட்டுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பிசுரை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ரொம்ப பிசுறு கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சோண்டு பிசுறு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கலராமல் இருக்கும். அதுக்கு தான். இப்போ இந்த பீஸை வந்து அப்படியே நடுவில் வச்சு தைச்சிங்கன்னா நம்ம பூ தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த தைச்ச பூக்கிட்ட இருக்கிற பிசுறு வந்து இந்த பட்டன் வைக்கும்போது உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும். நான் இப்போ இதை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து பாசி வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய பூன்றதுனால பாசி வந்து வச்சாலும் நம்ம பிசுறு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து பட்டன் என்கிட்ட கிடந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதை தேடி பார்க்குறதுக்கு பதில் நம்ம இதை செஞ்சு வைப்போம், இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இந்த மாடலை வந்து சூஸ் பண்ணேன். இல்லைன்னா நமக்கு பட்டனே விற்கிது, அதை கூட வாங்கி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ இதையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2, 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ போட்டு எடுத்தாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பூ வந்து அழகாக இருந்துச்சு. இப்போ பின்னாடி வந்து நல்லா முடிச்சு போட்டுடலாம். இவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இன்னும் இதுலேயும் மாடல் நிறையா இன்னும் சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். அவங்க வந்து ஃபினிஷிங் இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இப்படியே கட் பண்ணிவிட்டேன். இனி அடுத்தடுத்து வேறு வீடியோவில் போடும்போது இதே மாதிரி மாடல் போட்டாலும் உங்களுக்கு இன்னும் என்ன இதில் வந்து டெக்கரேட் பண்ணலான்றதை நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.